ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை வாணி போஜனுடைய ரீசெண்டான ஃபோட்டோ ஷூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நடிகை வாணி போஜனுக்கு வயசு 37 ஆகுது. சின்ன திரையிலேருந்து எல்லாருமே பெரிய திரையில் சக்ஸஸ் ஆகிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு சில நடிகைகள் பதில் சொல்லியிருக்காங்க. பிரியா பவானி சங்கர், வாணி போஜன் மாதிரி. ஸோ வாணி போஜன் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நடிகையாக சினிமாவில் இல்லைனாலுமே பட் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு நடிகைன்னு சொல்லலாம். அவங்க நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. அந்த ஓமை கடவுளே 2020 ரிலீஸ் ஆன படமாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் மிரால், அப்புறம் லவ் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள், ஒரு வெப் சீரிஸ் கூட நடிச்சிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே தன்னுடைய நடிப்பை சூப்பராக வெளிக்காட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கவர்ச்சி காட்டியிருக்கலாம். நிறைய கவர்ச்சி காட்டி தன்னுடைய வாய்ப்பை தக்க வச்சிருக்கலாம். பட் தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு கிடைச்ச பொன்னான நிறைய வாய்ப்புகள். ஸோ இந்த தெய்வமகள் அப்படின்ற சீரியல் மூலமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகையாக மாறினாங்க நம்ம வாணி போஜன். ஸோ 2013லேருந்து 18, ஸோ கிட்டத்தட்ட 25 வயசுலேயே நல்ல ஃபேமஸ் ஆகி ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அதிலிருந்து அவங்க அப்படியே டெவலப் ஆகி போயிருக்கலாம், கவர்ச்சியின் மூலமாகவும் வேறு சில வழிகள் மூலமாகவும். பட் ஆனால் அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலையா, அந்த கதவுகள் திறக்கலையா அப்படின்றது தெரியல. ஸோ தொடர்ந்து நிறைய படங்கள் அவங்களுக்கு புக் ஆகுது, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகுது. அவங்கள தூக்கிடுறாங்க. ஒரு சில படத்தில் அவங்க தான் மெயின் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிலாம் புக் பண்ணாங்க, சியான் விக்ரம் படத்தில். அதுக்கப்புறம் அவங்கள ஒப்புச்சப்பா மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே காண்டாயிட்ட நடிகை. கொஞ்ச நாள் பிரேக் எடுத்தாங்க. பிரேக் எடுத்தாலே சினிமாவில் காணாமல் போயிடுறாங்கல்ல, அந்த மாதிரி வாணி போஜனுக்கு நிகழ்ந்துடுச்சு. ஸோ இப்போது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதிகமாக கவர்ச்சி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. கவர்ச்சி காட்டி ஃபோட்டோஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ரீசெண்டான தொப்புள் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதை நம்ம சேனல்லையும் போட்டிருந்தோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோலேயே ஒரு தொப்புள் ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போது தன்னுடைய முன்னழகை இப்போ இந்த வீடியோலேயே முன்னழகு பாதி தெரிகிற மாதிரியான ஒரு ஷூட் அது. ஸோ பிதுங்கி நிற்கிற தன்னுடைய முன்னழகை வாணி போஜன் நடத்திய அந்த ஷூட்டில் வைரல் கண்டென்ட்டாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக அக்கிள் காட்டாத நடிகை தன்னுடைய முன்னழகையும் பிதுங்கி நிற்கிறதையும் பார்த்துட்டு அக்கிள் அழகையும் காட்டின வீடியோ தான் இப்போது நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடியது. ரொம்ப வைரல் ஆகிடுச்சுன்னெலாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. அப்பப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. மாதத்துக்கு 1-2 ஃபோட்டோ ஷூட் பண்ணி நானும் இருக்கேன்டா என்னையும் பாருங்கள் அப்படின்ற வகையில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் இந்த இந்த அக்கில் கொஞ்சம் காட்டியிருக்கலாம். முடியை வச்சு வாண்டடாகவே மூடிட்டாங்க. இந்த மாதிரி மூடி வச்சு காட்டும்போது தான் இன்னும் அதுக்கு மவுஸ் அதிகமாக இருக்குன்ற ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம வாணி போஜன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.